மறைந்த இயக்குனர் பாரதிராஜா அவர்கள பத்தி ஏகப்பட்ட செய்திகள தொடர்ந்து பார்த்து வந்த வண்ணம் இருக்கோம். அந்த வகையில சமீபத்தில அவங்களோட வீட்ல நடந்த ஒரு சம்பவம் ரொம்பவே வைரலா சோசியல் மீடியால போகுது. அது குறித்து தான் இந்த ஒரு வீடியோல கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் மறைவுக்கு பின் தொடர்ந்து அவங்க வீட்ல இப்ப வீடு சுத்தம் பண்றதற்கான பணிகள் போய்க்கிட்டு இருக்கு. இந்து முறைப்படி எப்போதுமே யாராவது ஒருவர் இறந்து போனாங்க அப்படின்னா, அவங்களோட வீட்ட ஃபுல்லாவே ரெனோவேஷன் பண்ணுவாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க. அந்த 16ஆம் நாள் காரியம் கும்பிடுறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. அப்படி பாரதிராஜா சாரோட வீட்ல இந்த ஒரு ஒர்க் போய்க்கிட்டு இருக்க சமயத்துல, அவரு பயன்படுத்திய பொருட்கள், அவரு மறைத்து வைத்திருந்த பத்திரமான பொருட்கள் இது எல்லாமே அவங்களோட ஃபேமிலி கண்ல பட்டிருக்கு. அவரு பயன்படுத்திய பொருட்கள் அப்படின்னா நெறைய விஷயங்கள் அங்க இருந்திருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஓல்டு வாட்சஸ் இருந்திருக்கு, ஓல்டு டிவி இருந்திருக்கு, டேப் ரெக்கார்டர் இருந்திருக்கு, ரேடியோஸ் இருந்திருக்கு, அதுக்கு போடக்கூடிய கேசட்ஸ் இருந்திருக்கு. இப்படி நெறைய விஷயங்கள் வந்து பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவரு பத்திரமா எடுத்து வச்சிருந்திருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா ரேடியோ. அவருக்கு ரேடியோ கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னதான் இன்னைக்கு ஃபோன்லேயே எல்லாமே பண்ணலாம், நிறைய விஷயங்கள் எல்லாமே ஃபோனில் கிடைக்கும் அப்படின்னாலுமே, ஒரு சில விஷயங்கள் நாஸ்டாலஜிக்கா அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அந்த வகையில அவரு ரேடியோ வந்து அடிக்கடி ரொம்ப கேட்பாராமா. அந்த ஒரு ரேடியோவ அவரு ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிட்டும் இருந்திருக்காரு. அந்த ஒரு ரேடியோ தான் இன்னைக்கு அவங்களோட ஃபேமிலி கையில கிடைச்சிருக்கு. அந்த ஒரு ரேடியோவ ஆன் பண்ணி பார்க்கும்போது அது ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருந்திருக்கு. அந்த ரேடியோவ போட்டு பார்த்து ஜனனி அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பல வருடங்களா அந்த ரேடியோல அவங்களோட அப்பா வந்து செய்திகள் கேட்டிருக்காரு. அந்த ஒரு ரேடியோல இன்னைக்கு அவங்க அப்பாவோட படங்களுடைய பாடல்கள் எல்லாத்தையுமே ஒலிக்க வச்சிருக்காங்க. அதாவது அவங்க இயக்கியிருந்த படங்களோட கேசட்டுகளுமே இருந்திருக்கு. அத அந்த ரேடியோல போட்டு அவங்க அப்பாவோட குரல் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரேடியோல ஓட விட்டுருக்காங்க. அந்த ரேடியோ பாட்டு ஓடும்போதே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகி இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. பாரதிராஜா சார் இவ்வளோ பழமை விரும்பியா இருப்பாரு அப்படின்னு தெரியலன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் ஆர்யா கருப்பு படத்துல பண்ணியிருந்த கேமியோ குறித்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி எனக்கு நல்ல நண்பர். அதே நேரம் சூர்யா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய படத்துல ஒரு கேமியோ அப்படின்னு சொன்ன உடனேயே நான் என்ன கதை ஏதுன்னு கூட கேட்கல, உடனடியாவே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு லென்த்தி கேமியோ நான் ப்ளே பண்ணியிருந்தேன். கண்டிப்பா அது ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சீனை தூக்கிட்டாங்க. அந்த சீனை தூக்குறப்பவே ஆர்ஜே பாலாஜி எனக்கு கால் பண்ணி பேசினாரு. இந்த மாதிரி படத்தோட நீளம் காரணமா அந்த சீனை தூக்கிட்டோம். ரொம்ப சாரி. பட் கண்டிப்பா நம்ம 2 பேருமே அடுத்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எனக்கு படம் பார்த்தேன், ரொம்பவே பிடிச்சிச்சு. என்னோட சீன் வந்திருந்தா ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கும். எனிவே ஓடிடி வெர்ஷன்ல கண்டிப்பா அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த படக்குழுவினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. ட்ரெய்லர்ல கூட ஒரு சீன்ல ஆர்யா அவர்களோட ஃபேஸ் வந்து நம்ம பார்த்திருக்க முடியும். ரொம்ப மைன்யூட்டா தான் அதை நிறைய பேர் நோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஆர்யா கிட்டத்தட்ட கடவுள் வேஷத்துல தான் வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அன்கட் வெர்ஷன்லயாவது ஆர்யா அவர்களோட பாட்டை விடுவாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.